விடாமுயற்சி நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்திலேருந்து கேள்வி பதில்களை பார்க்கலாங்க. வினாக்களை ஒவ்வொன்றும் பார்த்துட்டே வாங்க, ஆன்சர் பண்ணுங்கள். 1. நிதி ஆயோக்கின் அறிக்கையின்படி தமிழ்நாட்டின் நிலையான வளர்ச்சி இலக்கு 2019 எந்த குறியீடு மாநிலங்களின் வரிசையில் உள்ளது? 2. தமிழ்நாடு சிறு தொழில்கள் வளர்ச்சிக் கழகம் துவங்கப்பட்ட ஆண்டு எது? 1960, 65, 70, 75 இதில் எதுன்னு பார்த்துக்கோங்க. 3வது கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளில் தொட்டில் குழந்தை திட்டத்தின் நோக்கம் அல்லாதது எது? குடும்ப கட்டுப்பாடு முறையை உறுதி செய்கிறக்கா, பெண் சிசுக்குலையை ஒழிப்பதற்கா, இல்லை குழந்தை பாலின விகிதத்தை அதிகரிப்பதற்கா? 4 விடைகள் எதிர்பார்த்துக்கோங்க. 4வது கொஸ்டின், டேஸ் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு திட்டத்தில் தமிழக அரசால் ஆரம்பிக்கப்பட்டது. யாரோட பேரில் ஆரம்பிச்சிருக்காங்க? 4 பேர்த்து பேர் கொடுத்துருக்காங்க, யாருன்னு பார்த்துக்கோங்க. 5வது, தமிழக சமூக நல வாரியம் எப்போ உருவாக்கப்பட்டது? 1954. இதில் எது கரெக்டுன்னு நீங்கள் எழுதணும், சரிங்களா? எஸ்சி எஸ்டிஸ்க்கு ஆதரவு இல்லாதவர்களுக்கான திட்டங்களை நடைமுறைப்படுத்தப்படுவதா? எது எவை உண்மை அப்படின்னு பாருங்கள். 6வது கொஸ்டின், தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டத்திற்கு டேஸ் உதவுகிறது? உலக வங்கியா, ஐக்கிய நாடுகள் சபையா, விவசாய மேம்பாட்டிற்கான சர்வதேச நிதியா, ஆசிய பொறுத்துக. இந்த பக்கம் 2 திட்டம் கொடுத்துருக்காங்க, 2 ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அது பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். 8வது, பிரதம மந்திரி கிருஷி சின்சாயி திட்டத்தின் நோக்கம் எதை அடைய வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. 8வது, இளம் குழந்தைகளுக்கான வீட்டு பராமரிப்பு திட்டம் தமிழகத்தில் முதல் கட்டமாக எந்த மாவட்டத்தில் தொடங்கப்பட்டது? அப்புறம் 10வது கொஸ்டின், டேஸ் திட்டம் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான ஒருங்கிணைந்த உதவிகளை பெற்று தருவது, பாதிக்கப்பட்ட பெண்களை கவனித்தல், மனநிலை மேம்பாட்டு சட்டம், பொது மற்றும் தனியார் அமைப்புடன் இணைந்து செயல்படுதல். இது எந்த திட்டம்? சக்தி திட்டம், சகி திட்டம், சாந்தம், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 11வது, பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நலன் சட்டம் எந்த ஆண்டு அமலுக்கு வந்தது? அப்புறம் 12வது கொஸ்டின், 1953 நிறுவப்பட்ட முதல் பிற்படுத்தப்பட்ட வகுப்புகள் ஆணையத்தின் தலைவரின் பெயரை குறிப்பிடணும். ஆணையத்தின் தலைவரோட பெயர்? மண்டல் ஆணையம், பேரு என்ன கொடுத்து, ஹர்பஜன் ஆணையம் என்ன கொடுத்த, கோவிந்த பல்லடத்தந்த ஆணையம் தெரியல. 13, பொறுத்துக. புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டம், இதுலேயும் பாருங்கள், இந்த திட்டத்தை கொடுத்துருக்காங்க, அதோட வருஷத்தை கொடுத்துருக்காங்க, பாருங்கள். 2011, 12, 13, 16, 14 கொடுத்துருக்காங்க. இது எந்த வருஷம்னு பார்த்து பொறுத்துக பண்ணுங்கள். 14வது கொஸ்டின், அரசாங்க வேலைகளில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 27% இடஒதுக்கீட்டை சிபாரிசு செய்த கமிட்டி குழு எது? பல்வந்த் ராய் கமிட்டி, விஷேந்திர பிரசாத் மண்டல் கமிட்டி, அசோக் மெத்தா கமிட்டி, கியானி ஜெயில் சிங் கமிட்டி. அப்புறம் 15 கொஸ்டின், மாற்றுத்திறனாளிக்கான வேலைவாய்ப்பு ஒதுக்கீட்டில் தமிழக அரசு எத்தனை சதவீதம் அளித்து உறுதி செய்துள்ளது? 1, 2, 3, 4. இது எது ஆன்சர்னு பார்த்துக்கோங்க. 16வது கொஸ்டின், டேஸ் தமிழ்நாடு தொழில் வழிகாட்டுதல் மற்றும் ஏற்றுமதி மேம்பாட்டு பணியகம் தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்டது? அதாவது தொழில் வழிகாட்டுதல் மையம் இருக்கு இல்லைங்களா, அங்கே ஏற்றுமதி இறக்குமதி மேம்பாட்டு பணியகம் இருக்குது. அது தமிழ்நாடு அரசு ஆல் அமைக்கப்பட்டது. தமிழ்நாடு தொழில் வழிகாட்டுதல் மற்றும் ஏற்றுமதி மேம்பாட்டு பணியகம்.
தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்டது. தொழில்களுக்கு நிதி அந்த அமைப்பு வந்து எதுக்குன்னு கேட்டிருக்காங்களாட்டுக்குது. தொழில் கொள்கை உருவாக்க, முதலீட்டு திட்டங்களை கவர, உள்நாட்டு வர்த்தகத்தில் உதவி செய்ய. 17வது கொஸ்டின் பொறுத்துக. இந்த பக்கம் ஊர்கள் பெயர் கொடுத்துருக்காங்க, அந்த பக்கம் வந்து அந்த ஃபேமஸான இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்துருக்காங்க. திருச்சிராப்பள்ளி, கரூர், சேலம், கோயம்புத்தூர், தூத்துக்குடி. எதுக்கு பேர் போனது திருச்சிராப்பள்ளி? பாருங்கள், பெல். அப்புறம் டிஎன்பிஎல் கரூர், கோயம்புத்தூர்னா சேலம்னா சாயில். மாவு வைக்கிற இயந்திரம் வந்து எங்கே? கிரைண்டரு, கோயம்புத்தூர். 18 1961 வரதட்சணை தடை சட்டம் தொடர்பான மேற்கண்ட கூற்றுகளில் எது உண்மை கேட்டிருக்காங்க. இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் கணிசமான விதிகளை மாற்றுவது. 2வது, வரதட்சணை கொடுப்பவர்கள் தண்டனையிலிருந்து விலக்கப்பட வேண்டும். 3வது, வரதட்சணை தடை அதிகாரிகளை நியமித்தல். 4வது, திருமண செலவுகள் வந்து பெண்களின் வந்து பெற்றோரோ பாதுகாவலரோ 2 பேர்த்தில் யாருக்காகவும் ஆண்டு வருமானத்தில் 20% இருக்கணும். இதில் 1 மட்டும் கரெக்டாக, 2 மட்டுமா? இல்லை 1ம் 2ம் கரெக்டாக? பாருங்கள். அடுத்த கொஸ்டின், தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் மற்றும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் உருவாக்கப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க. இது எந்த ஆண்டு? 1961 மற்றும் 70, 51 மற்றும் 50, 70 மற்றும் 60. 2 இயராக கொடுத்துருக்காங்க. பாருங்கள் மக்களே, வந்து எல்லா வருஷத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் 20வது கொஸ்டின், மக்களை தேடி மருத்துவம் முதலில் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டது? மக்களை தேடி மருத்துவம். 21, முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? 22, ஜனனி சுரக்ஷா யோஜனா என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. மகப்பேறு திட்டமா, ஏழைகளுக்கான இலவச உணவு திட்டமா, வேலைவாய்ப்பு திட்டமா? இதுவரை இலவச எரிவாயு திட்டம். ஜனனி சுரக்ஷா. 23வது கொஸ்டின், ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவைகள் டேஸ் வரையிலான குழந்தைகளை இலக்காக கொண்டது. எத்தனை வயசு வரைக்கும் குழந்தைகள் மேம்பாட்டு வாரியம் வந்து இலக்காக கொண்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. 24வது கொஸ்டின், திட்டங்களை கால வரிசைப்படி அமைக்க வேண்டும். தொட்டில் குழந்தை திட்டம், தமிழ்நாடு மதிய உணவு திட்டம், முத்துலட்சுமி மகப்பேறு உதவி திட்டம், தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம். இது எந்த வருஷம்? இப்போ வருஷம் தெரிஞ்சால் தான் நம்ம இதெல்லாம் இப்போ எழுத முடியும், டிக் பண்ண முடியும். 25வது கொஸ்டின், கூற்று. பழங்குடியினரின் ஒட்டுமொத்த வளர்ச்சியே அரசின் முதன்மையான நோக்கம் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதோட காரணம் என்னென்னா, திட்டங்களை முறையாகவும் திறமையாகவும் மேம்படுத்துறதுக்கு மிக முக்கியமானது அப்படின்னு அதுக்கான காரணத்தை கொடுத்துருக்காங்க. இதில் வந்து காரணமும் சரி கூட்டும் சரின்னு 1ல் கொடுத்துருக்காங்க. 2வது 2மே சரி, ஆனால் இதோட காரணம் வந்து இதுக்கான காரணம் கிடையாது. அப்புறம் ஏ சரி, ஆனால் ஆர் வந்து தவறு, காரணம் தவறுன்னு இருக்காங்க. பாருங்கள். 26, தமிழகத்தில் சமூக நீதி நாள் கொண்டாடப்படுவது எந்த நாள்? சமூக நீதி நாள் வந்து எது, யாருடைய பிறந்த நாள்? பாருங்கள். 27, தேசிய பெண் குழந்தைகள் தினம் எது? தமிழ்நாட்டில் உள்ள டேஸ் செயலியல் கற்றல் முறை செயல்படுத்தப்படுகிறது. தொடக்க கல்வியிலையா, நடுநிலைப் பள்ளியிலையா, உயர்நிலைப் பள்ளியிலையா, மேல்நிலைப் பள்ளியிலையா? 28வது கொஸ்டின். 29, இந்திய மருந்துகள் மற்றும் ஹோமியோபதியை உள்ளடக்கிய
சுகாதார திட்டமாகும். இது தமிழ்நாட்டில் கோவிட்-19 தொற்று நோயை கட்டுப்படுத்தவும் தடுக்கவும் உதவுகின்றது. ஆமாம், இந்திய மருந்துகள் ஹோமியோபதி ப்ளஸ்ஸு சுகாதார திட்டமெல்லாம் இருக்குது. அது மாநில சுகாதார திட்டம் அப்படிங்கிற திட்டத்தில் இருக்கா. ஆரோக்கியம், நோவல் கரோனா வைரஸ் திட்டம், அம்மா சுகாதார நிலையம், இந்த 4ல் எது? மக்களே, இதோட கொஸ்டின்ஸ் இன்றைக்கி முடிஞ்சதுங்க. இது எழுதி எத்தனை மார்க் வருதுன்னு போட்டு பாருங்கள். நீங்கள் தெரியாதவங்க கடைசியில் விடைகள் கொடுக்குறோம், அந்த விடைகளை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, வாழ்த்துக்கள்.